நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மாமா போலீஸ் மாமா தாமரை வீட்டுக்கு சொல்றா வீட்டுக்கு சாப்பிட போனவா நான் 20 ஆடு தாமரை பேசுவானே தாமரை வயது முதிர்ந்த ஆட்டோ ஓட்டுநரை கொடூரமாக கும்பலாக சேர்ந்து தாக்கியதோடு போக்குவரத்து காவலர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே என் மாமா போலீஸ் எஸ்ஐ உன்னை வெட்டாம விடமாட்டேன் என காவலர்கள் முன்பே மிரட்டல் ஆபாச வெறியாட்டம் ஆடி அட்ராசிட்டியில் ஈடுபட்டு போலீசாரால் எஸ்கேப் ஆக்கப்பட்ட குடிபோதை வாலிபர் இவர்தான். உன்னை அடிக்காம விடமாட்டேன், ஏய் உன்னை வெட்டாம விடமாட்டேன், உன்னை அடிப்பேன். இப்போ என் மாமா எஸ்ஐ தான், 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுறேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா அவனை வெட்டாம விடமாட்டேன், என் மாமா போலீஸ் தான், தாம்பரத்துல எஸ்ஐயா இருக்காரு, எந்த கேஸ் வேணும்னாலும் பாத்துக்கிறேன், டேய் ஆனா உன்னை வெட்டாம விடமாட்டேன், ஜெயில் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை என மது போதை மட்டுமல்ல, பண போதை, அதிகார போதை, திமிர் போதையெல்லாம் தலைக்கேறி மிரட்ட ஆரம்பித்த அந்த நபர் தொடர்ச்சியாக அந்த வயதான ஆட்டோக்காரரை போலீசார் முன்னிலையிலேயே தாக்க முயற்சிக்கிறார். அதுவே இளம் ஆட்டோக்காரரிடம் அண்ணே அண்ணே என பம்புகிறார். போலீசார் அவரது வீட்டு முகவரியை கேட்க, வீட்டுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட போறீங்களா என நக்கல் நையாண்டி என அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார். போலீசார் அழைத்து செல்லும் போது கூட அவர்களிடமிருந்து விடுவித்துக் கொண்டு ஓடி அந்த ஆட்டோக்காரரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் இவ்வளவையும் வீடியோ எடுத்து அந்த ஆதாரங்களை வைத்து அந்த குடிகார அட்ராசிட்டி நபருக்கு சட்ட ரீதியான தண்டனையை வாங்கி கொடுக்க போலீசார் முயற்சித்தார்களா என்றால் அதுதான் இந்த சம்பவத்தின் மிகப்பெரிய ட்விஸ்டே. சென்னை தாம்பரம் பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் மகன் சரவணன். இவர் இருசக்கர வாகனத்தில் 2 நண்பர்களை ஏற்றிக்கொண்டு குரோம்பேட்டையில் இருந்து பல்லாவரம் நோக்கி வந்துள்ளார். அதாவது குடிபோதையில் ட்ரிபிள்ஸ் வந்துள்ளார். அப்போது குரோம்பேட்டை திருநீர்மலை சந்திப்பில் திடீரென ஒரு ஆட்டோ மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் கீழே இறங்கி தட்டி கேட்டுள்ளார். குடிபோதையில் இருந்த 3 இளைஞர்கள் திடீரென ஒன்று சேர்ந்து வயது முதிர்ந்த அந்த ஓட்டுநரை கொடூரமாக தாக்கியதோடு அவரின் செல்போனை பிடுங்கி சாலையில் போட்டு உடைத்துள்ளனர். உடனே அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர்கள் அந்த இளைஞர்களை பிடிக்க சென்ற போது அதில் 2 இளைஞர்கள் தப்பி ஓடிய நிலையில் சரவணன் என்ற இளைஞரை போலீசார் பிடித்து விசாரித்த போது அவர் நிற்கக்கூட முடியாமல் மது போதையில் தள்ளாடியபடியே அந்த ஆட்டோ ஓட்டுநரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார். குறிப்பாக தாம்பரத்தில் எனது மாமா எஸ்ஐயாக உள்ளார், அவர் பெயர் இமானுவேல் என போலீசாரையே மிரட்ட ஆரம்பித்தவர் ஆட்டோ ஓட்டுநரை வெட்டாமல் விட மாட்டேன், சிறைக்கு கூட செல்வேன் என தொடர்ந்து மிரட்டியதோடு
ஆட்டோ ஓட்டுநரை காவலர் முன்னிலையில் அடிக்க பாய்ந்தார். போக்குவரத்து காவல் எஸ்ஐ இளையராஜாவிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் இந்த மிரட்டல் அட்ராசிட்டி குறித்து குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விசாரிக்க வந்த குரோம்பேட்டை சட்டம் ஒழுங்கு காவலர் முன்னிலையிலேயே தொடர்ந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை அடிக்க பாய்வதும் அவரை ஆபாச வார்த்தைகளால் பேசி மிரட்ட ஆரம்பித்தார். இவ்வளவையும் செய்த இளைஞர் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்காமல் குரோம்பேட்டை சட்டம் ஒழுங்கு போலீசார் காதல் சடுகுடு விவேக் காமெடியில் ஆலமரத்தடியில் அமர்ந்து தீர்ப்பு சொல்லும் சாத்தப்பன் போல எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து அனுப்பிவிட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டியதோடு ஆட்டோவில் மோதி வயதான ஆட்டோக்காரரை ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாக அட்ராசிட்டியில் ஈடுபட்ட அந்த இளைஞரை கைது செய்யாதது ஏன் என குரோம்பேட்டை சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் தயாளனிடம் நாம் கேட்டபோது, ஆட்டோக்காரர் அந்த இளைஞர் மீது எந்த புகாரையும் தெரிவிக்கவில்லை, அந்த இளைஞனும் ஆட்டோக்காரரின் உடைந்த செல்போனை சரி செய்து கொடுப்பதாக சொல்லிவிட்டார், அதனால் அந்த இளைஞன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார். ஒரு குற்ற நிகழ்வு நடந்தால் பாதிக்கப்பட்டவர் தான் புகார் அளிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. சுற்றியிருந்த போக்குவரத்து காவலர்களே புகார் அளிக்கலாம். கண்ணால் கண்ட அக்கம் பக்கத்து கடைக்காரர்களிடம் புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்கலாம். ஸ்பாட்டுக்கு வந்த சட்டம் ஒழுங்கு காவலரிடமே புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்கலாம். அப்படியும் இல்லை என்றால் இந்த காட்சியை பார்த்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் புகாரை பெற்று நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் பாதிக்கப்பட்ட ஆட்டோக்காரரிடம், பார்த்தல்ல அந்த பயலை பார்த்தா பெரிய இடத்து பைய மாதிரி இருக்கான், போலீஸ் முன்னாடியே உன்னை வெட்டிடுவேன்னு பாயறான், நீயும் அவனை அடிச்சதா வேற சொல்றான், தேவையில்லாம உண்மையிலையும் எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கும், தேவையில்லாத விரோதம், போய் பொழப்ப பாரு என கட்ட பஞ்சாயத்து செய்து அனுப்பிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எல்லாவற்றிற்கும் காரணம் எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கிறேன் என்கிற அந்த இளைஞனின் ஒற்றை டயலாக் தானே. அப்போ அந்த இளைஞனின் அட்ராசிட்டிகளை வளைத்து வீடியோ எடுத்ததும், சிங்கம் போலீஸை போல சீறிக்கொண்டு அந்த வீடியோவை மிகவும் பத்திரமாக வாங்கியதெல்லாம் நீ என்னவெல்லாம் பண்ணியிருக்க பார்த்தல்லப்பா, இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டா என்னாகும் தெரியுமில்ல என கூறி பொங்கல் கொண்டாடத்தானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.